அவர் 70 வயசில் எனக்கும் என் முன்னாடிக்கும் பிடிக்கலங்காரு. நான் என்ன என் தலைவிதி, நான் யார்கிட்ட சொல்ல இதை? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 6 மாதங்களுக்கு முன்னால் இருந்த தொழில் நெருக்கம் இப்போ இல்லை. அதே மாதிரி இந்த தொழில் இடத்த மாற்றினா சரி வருமா, அல்லது இதே இடத்துலையே நம்ம நடத்தலாமா, இதில் எதுவும் குழப்பம் நடந்திருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்குது. அதனால் என்ன பார்க்க வந்த? கால் வந்துட்டு வா. அந்த இடத்துலையே ஜனவசியத்தை உருவாக்கி தொழிலை வளமாக்கி தந்தால் போதுமா? உனக்கு தேவை வருமானம் தானே, இந்த அள்ளித்தாரேன். நல்லாரு. வேறு என்னப்பா வேணும்? என்ன பாரு, பணத்தை தந்துட்டேன். எல்லா வரவும் வரும், செலவுன்னு வராது. வெற்றியாக இரு. அதை நான் மீண்டும் வந்து அந்த ஆளை பேச வச்சுட்டேன். போ. காங்கேயம். பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து காத்த கிளி, நான் வளர்த்து செல்ல கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு. செல்லம்மா எந்தன் செல்லம்மா. ஆண்டவன் சோதனையோ, யார் கொடுத்த வேதனையோ, தீயிலே இறங்கி விட்டான், திரும்பி வந்து தாழ் பணிவான். என் மகனுடைய மனதை திருத்தி கொடுன்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வரலாம். உன் மகனை பற்றி நான் கேட்கும் பொழுதுலாம் பெரிய டேம்பு, பெரிய நீர்ப்பொய்கை, பெரிய நீர்த்தேக்கம், பெரிய ஆறுகள், இவைகள் இருக்கிற இடமெல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. கருப்பசாமி, ஏன்பா அவன் மகனை பற்றி கேட்கும் பொழுது எனக்கு இதையெல்லாம் கொண்டு வந்து நீ காட்சி கொடுக்கிய, ஏன் அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு ரகசியம் இருக்குப்பான்னார். என்ன ரகசியமாக இருக்கும்? ரொம்ப கண்டிஷன் பண்ணா அவன் மகன் இப்படி 6 கோலம் கடந்து எங்கேயாவது போயிடுவான். புரியுதா? 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 அதனால் அவனை பற்றி கொஞ்சம் கவலைப்படாமல் 3 வார்த்தைக்கு கண் இருந்தும் குருடாய், காது இருந்தும் செவிடாய், வாய் இருந்தும் ஊமையாய் இருந்து கொண்டால் அவன் உயிரையும் காப்பாற்றிக்கலாம், அவனையும் திருத்திக்கலாம். பொறுமையாக இருக்கலாமா? கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் என்ன கதை போயிருக்கு, நீ என்ன பேசுகிற? ஏன் அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து என் தங்கை மாகாளி வந்தான். அவனுக்கு சனி பகவானுடைய ஆட்சியினுடைய காலம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவன் மனத்துக்கு அவனையே நிதானிக்க முடியாத குழப்பங்கள் ஓடுது. அவனை பொறுமையாக்கி செம்மையாக்கி உன் கையில் ஒப்படைக்கிறேன். 90 நாட்கள் பொறுத்திருப்பான், வெற்றி உண்டு. இந்தா நல்லா இரு மகனே, ஆனந்தம். கருப்பசாமி, ஆமாம், சிவன்மலை மனிதனுக்கு பதில் ஒரு சில பலிகளை வேறு சில உயிர்களை ஏற்றுக்கணும். அதை மாதிரி உன் வீட்டுக்குள்ளே இப்போ வேறு எதுவும் தீய சக்திகள் இருக்கான்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கலை. வீணான குழப்பம் தேவையில்லை. என் மேலே பாரத்தை போட்டு வாழ்க்கையை நல்லா நடத்து. கால் ஒன்றுவா. தீராத நோய்க்கு தெய்வமே துணை, திக்கத்த பாதைக்கு கருப்பசாமியே துணை. உண்மையா இல்லையா? கருப்பசாமிக்கு வீட்டில் கொண்டு வைமா, நான் வரேன். வெற்றி உண்டு. சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சியாக. கருப்பசாமி, ஆமாம், அப்படியா? கடன்களால் தொல்லை யாருக்குப்பா? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்று கடனால் தொல்லை இருக்கும், அப்படி இல்லைன்னா உடல் நோயால் இருக்கும், அப்படி இல்லைன்னா
வருமான வேட்கையினால் ஒரு குறை இருக்கும். இதுதான் மனிதனுடைய இயற்கை. ஆனால் இந்த பிறவியில் நீ கொஞ்சம் கடனோடு இருக்கணும், இவ்வளோ நாள் இருக்கணும்னு ஒரு விதி இருக்குது. என் அமாவாசை வரை பொறுத்துக்கிட்டேன்னா எல்லாமே வெற்றியாக நடக்கும். எந்த அமாவாசை? கர்மசாமி. ஆமாம். அப்படியா? சரி, கேட்டு பார்க்குறேன். அப்படியா? அதே காங்கேயம் எல்லை என் மகனுடைய உடல்நிலையை சீர்படுத்தி கொடு ஐயா. படிப்படியாக இவனை நான் நல்லாக்கிடுவேன்ப்பா, கவலைப்படாண்டாம். எத்தனை முறை கூட்டுறது சொன்னேன்? ஆமாம், இது 1வது முறை. கழிந்த முறை வந்ததை எண்ணிக்கையில் சேர்க்கக்கூடாது. இன்னும் 2 முறை வரும்பொழுது எல்லாம் சரியாயிரும். ஜெயிச்சு தருவேன், நிறுத்தி தரேன். சரியா? வீடு விஷயத்துக்கு அடுத்த உத்தரவில் பலன் இருக்குது. வெற்றி உண்டு. கோம்பை. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். உன் தொழிலுக்கு இருக்கக்கூடிய தடை திறப்புக்கு வந்தாச்சு. அதனால் கவலையை தூர விடலாம். வெற்றியாகி தரேன். அந்த கான்ட்ராக்டை நான் உனக்கு வாங்கி தரேன். வெற்றியாகிடும். நல்லா இருப்பா. 2 கான்ட்ராக்ட் சின்னது வருது, அடுத்து பெரிய காம்ப்ளெக்ஸ் வருது. அடிச்சுக்கோ. கர்மசாமி. ஆமாம், தூத்துக்குடி. கர்மசாமி, என் மகனையும் மருமகனையும் ஒற்றுமையாக எங்கள் கூட வாழ வைக்கணும்னு கேட்டு வந்தார். யார் இது? மருமகன் எங்கே இருக்காரு? மகனும் மருமகன். நான் மகளும் மருமகனும் கால் வந்துட்டு வரலாம். உங்கள் வீட்டில் மகனும் மருமகனும் இருக்கிறாங்களா? உங்கள் வீட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்களா? 2 தடவை கால் வந்துட்டு வாப்பா. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவரும் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருடி இருக்கும். அமைதி அமைதி அமைதி. நான் கோட்டா நடத்தேன் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு. ஏன் அப்படி சொன்னோம்னா, கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகளுடைய வாழ்க்கையில் பெரியவங்களுடைய வார்த்தைகளால் கொஞ்சம் நிம்மதி குறைவுகள் நடக்கும். உண்மையா இல்லையா? அப்படி ஒரு நிம்மதி குறைவான நம்முடைய வாழ்க்கையை இழந்து போயிடுவோமோ அப்படின்னு நினச்சி, மருமகன் நம்ம பொண்டாட்டி நல்லவா, நம்ம மாமனும் நல்லவங்க, அதனால் நம்ம வாழ்க்கையை இழந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்தி இங்கே வந்திருக்கான். இப்போ கால் வந்துட்டு வரலாம். வாழ்க்கையை பற்றி மனநொந்து வந்த மக்கள். என்னம்மா பொம்பளை பிள்ளை? சத்தமாக சொல்லுமா. எங்கே இருக்கு அந்த பிள்ளை? கட்டி கொடுத்தீங்களா? கால் வந்துட்டு வாங்க. ஏய், என்னடா இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்தீர்கள். என்னடா இப்போ நமக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு உள்பயம் உங்களுடைய மனதுக்குள்ளே ஊத்தலாடிக்கிட்டு இருக்கு. அப்படி எந்த ஆபத்தும் வராதுன்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு. தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி மகா குடியிருக்கிறக்கூடிய வீடு மாறணுங்கிற ஒரு நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வீட்டையும் மாற்றி தரேன். அவங்களுக்கு பணம் வருமான சொந்தமான குளறுபடி அங்கே நடக்கு, அதை ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். அதனால் அவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை குறைவை நீக்கி தெளிவாகி தரேன். வருமானத்தையும் வலியுறுத்தாரேன். இந்த பக்கத்தில் வா. ஜெயிச்சுக்கா. சந்தோஷமா. புதுக்கோட்டை. தூத்துக்குடி புதுக்கோட்டை. இன்னொரு கால்
ஒன்றைப்பிடி அல்லது நன்றாய்ப்பிடி. 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை கோயிலுக்கு வர முடியாதாம்ல, அப்படியா? 7 நாள் கடியலை விபூதி எடுத்துக்கோங்க. ஏன் அடுத்த வாரம் வந்து உத்தரவு வாங்கிக்கிறீங்களா? தங்க பிள்ளைங்க இந்தாங்க. யாரு கால் வந்துட்டு வரலாம். கட்டி கொடுத்த பிள்ளையா கட்டி கொடுக்காத பிள்ளையம்மா? கட்டி கொடுக்கணும். நீங்கள் கட்டி கொடுக்கணும். சரி, பொறுமையா இருங்க. நிற்க வைங்கண்ணே. அப்படி பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு சொல்லி வந்தவங்க அப்படிதானே? ஏக்கா வர ஏக்கா, நான் உங்களை தாமனு கூப்பிடல. இன்னும் பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு வந்தவங்க, கவர்மெண்ட் டியூட்டி பார்த்து ரிட்டையர்ட் ஆகிறவங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். பக்கத்தில் வரலாம், இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வரலாம். மன அமைதியோடு படபடப்பில்லாமல் தெளிவாக இருக்க வேண்டும். உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டு எல்லைக்கு போகும்பொழுது ஒரு விநாயகர் வாராரு. இருக்காரா? இருக்கார். அவர்கிட்ட நான் கேட்டேன், அந்த பிள்ளைக்கு களத்திர தோஷம்ங்கிற ஒரு தோஷம் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து இவ்வளவு நாட்களும் ஈராண்டு காலங்களாக கல்யாண விஷயத்தை வீட்டாலும் மனதாலும் பேசினாலும் இன்று வாரம் நாளை வாரம்னு சொல்லுவார்கள், ஒரு பொழுதும் நடக்கவில்லை. அப்படியே எனக்கு பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் இவா எனக்கு பிடிக்கல. இப்படி ஒரு நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றமாகி இந்த கல்யாணத்தை கருப்பசாமி நீ எனக்கு நடத்தி தரணும்னு கேட்க வந்திருக்கலாம். கால் வந்துட்டு வாங்க. அதனால் 2 பக்கத்தில் உள்ள சொந்தத்திலையும் மாப்பிள்ளை நமக்கு அமையக்கூடாதுன்னு நான் சொல்லுதேன். அமையாது அப்படின்னு சொல்லலை, என்ன சொல்லுதேன்? அமையக்கூடாது. ஏனென்றால் அப்படி ஒரு நிலை அமைந்தால் இந்த பெண்ணை பெற்ற தாய் தந்தையர் இருவரில் ஒருவருக்கு நரம்பு சம்பந்தமான பிணி வரும். ஆகையால் எட்டிய சொந்தத்தில் அசல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்துட்டோம்னா இந்த வாழ்க்கை சீராக நடக்கும். ஏகபுத்திர சுரூபா, ஒரே குழந்தை தான் பிறக்கும். அதுலேயும் அது என்ன பிள்ளை பிறக்கும்? ஆம்பளை பிள்ளை பிறக்கும். யார் பேர் வைக்கணும்? சிவபெருமான் பெயர் வைக்கணும். யார் பேர் வைக்கணும்? சிவனுடைய பெயர் வைக்கணும். அந்த கல்யாணம் எப்பொழுது நடக்கும்னு கேட்டேன். வரக்கூடிய ஐப்பசி அன்னாபிஷேகம் வர பொறுமையாக இருக்க வேண்டும். அன்னாபிஷேகம் யாருக்கு பண்ணுவோம்? தங்கம். அதுவரை பொறுமையாக இருந்துட்டா மாப்பிள்ளை தேடி வந்துட்டாரு, கல்யாணத்தை நடத்தியாச்சு. தவறாமல் நடத்தி தந்துட்டா போதும்ல. அதே மாதிரி நம்முடைய பணம் கொஞ்சம் வேறு இடத்துல கொஞ்சம் சிக்கலில் கிடக்கு, அதையும் வாங்கி தந்து உங்களை செம்மையாக்கிட்டா போதும்ல. காலைல விட்டு வரலாம். உங்களுக்கு வெற்றியாக்கி தரேன். ஜெயிச்சார். இருந்து கேட்டு போங்க, வெற்றியாக்கி தரேன். பார்த்து போங்க. நைட்டில் 7 மணிக்கு உட்காருங்க. கருப்பசாமி காப்பாற்றுறேன். இந்தாங்க ஐயா, வெற்றியாக. அதே சென்னை மாநகர் பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி மன உழப்பி வந்தவர்கள் கட்டி கொடுக்க வேண்டிய பிள்ளையை எங்கே வந்திருக்காரா? காலில் எடுத்து வரலாம்.
சௌரியம் கிடைக்காதுல்ல. பக்கத்தில் வாங்க. காலில் என்ன? பாண்டிச்சேரியில் யார் இருக்கா? பாண்டிச்சேரி பக்கம் இருந்து மாப்பிள்ளை வருவார். புரியுதா? சொந்தமே இல்லையே எப்படி சாமி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பலாம். கேட்பையா கேட்க மாட்டியா? இவளை கெட்டக்கூடியவன் நம்ம இனத்தில் பிறந்தவன் பாண்டிச்சேரி பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், வருவான். இந்த கல்யாணம் தை மாதத்துக்குள் நடக்கும். அதற்கு இடையில் இவன் மனது கொஞ்சம் குழப்பம் அடைந்து ஒரு பாடுபடுத்தும். அதில் எந்த பாதகமும் இல்லாமல் வெற்றியாக்கி கல்யாணம் நடத்திருந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். அது எப்படி அமைதியாக இருப்போம் நாங்கள்? அதுக்காக வந்தோம். வேற என்னம்மா வேணும்? வேற விஷயத்துக்கு செப்டம்பர் வரை டைம் இருக்கு. இளைக்கா வெற்றி ஆகித்தார நடக்கும். இந்த பக்கத்தில் வா. எட்டி இருக்கக்கூடாது, முதல்ல பக்கத்தில் வா. சந்தோஷமா இரு. பையன் விஷயத்த ஒரு மாதம் கழிச்சு வந்து என்ன பாரு. வெற்றி ஆகித்தாரேன், ஜெயிக்கிறேன். கருப்பசாமி, சென்னை மாநகர் உடல்நிலை சரியில்லாதவர்கள் யாரு? உடல்நிலை சரியில்லாதவங்க யாரு? என்ன செய்து? என்னம்மா செய்து? கால் வந்துட்டு வரலாம். உட்கார முடியுமா? அப்பா கருப்பசாமி பக்கத்தில் வரலாம். என்னம்மா செய்யணும் உனக்கு? ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களாம்மா? கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும். இந்த பிறவியில் ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படுது. அதை நான் ஆப்ரேஷன் இல்லாமல் உனக்கு சரியாக்கி தந்துடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது பொய். அதை நான் சொல்லதுக்கு மேலே எனக்கு கட்டளை இல்லை. அதனால் ஒரு சிறிய அறுவை சிகிச்சையினால் நீ சரியாவாய். ஏன்னா ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் கர்மாக்கள் எப்படின்னா, இவன் இன்னென்ன வருத்தங்களை அடைந்து தான் பக்குவப்பட வேண்டும், இன்னென்ன சேதத்தை அடைந்து தான் இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதியோடு தான் மனிதன் பிறக்கான். அந்த விதியின் அமைப்பு எப்படி பார்த்தா உனக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணித்தான் நீ செம்மையாகணுங்கிற விதி உனக்கு இருக்கு. சரியாக்கித்தாரேன். வேற என்ன வேணும்? அந்த வீட்டை விட்டு நீ மாறணும். இன்னும் ஆமாம் 1.5 மாதத்தில் மாறிடு, சரியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா படுத்துட்டு எந்திக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். கண்ணை முடிக்கா பார்க்குறேன். மிக மன அமைதியாக இருக்கும். அங்கே தள்ளி போங்க. அம்மா பாரு, நெல். ஓகே. யாருமா நீ? சிந்திராத, அமைதியாக இருந்துக்கா. இது யாருமா உங்களுக்கு? தண்ணி தட்டுப்பாடாங்க. அமைதியாரு பாப்போம். சரி, நெல் நின்றுக்கலாம். எந்திரிக்கலாமா? எந்திரிக்கலாம். இது முன்னோர்கள் இறந்து போன ஒரு ஆன்மாவில் ஒன்று. இது இந்த உடம்புல இருக்கிறது வரை இந்த ஆட்டம் இருக்கத்தான் செய்யும். மேல் வலிக்கும், உடம்புலாம் சரியில்லாமல் இருக்கும். இதை நீக்கி தந்துட்டேன். இன்னையிலேருந்து நம்ம வராது, ஓடிப்போம். அடுத்த மாதத்துலேருந்து அவனை என்ன பார்க்க கேட்கவா, வேலையை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ இந்த சக்திக்கு தான் விடை. போய்ட்டு இந்த தாய், இந்த பராசக்தி நல்லா இருக்கும். அடுத்து பேசுவோம். போ, வளவளா வேண்டாம். கர்மசாமி,
சென்னை மாநகர் ஏற்கனவே கல்யாணம் முடித்து மன வேதனையால் பாதிக்கப்பட்டவர் யாரப்பா? என்னடா தம்பி கல்யாணம் முடிச்சிட்டியா? பொண்டாட்டி எங்கடா இருக்கா? என்ன பாதிப்பு? அப்படி விழுந்துடாத, நீ இல்லை. கல்யாணம் முடித்து கணவன் மனைவி 2 பேருக்கும் பிரிவான உள் உணர்வு இருக்கு. யாருக்கு? நான் பேசுறத பிரிவான நிலை இருக்குன்னு கேட்டிருக்கேன். மண்டையில் யாருக்கும் புரியலையா? அவர் 70 வயசுல எனக்கும் என் முன்னாடிக்கும் பிடிக்கலங்காரு. நான் என்ன என் தலைவிதி? நான் யார்கிட்ட சொல்ல? இதை உன் புரிஞ்ச எங்கே இருக்கான்? உனக்கு அவனுக்கும் பிரச்சனை இருக்கா? காலில் வந்துட்டு வா. இங்கே கதை இப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி வந்தால் என்ன அர்த்தம்? புரிகிறதா? சாமி சொல்லிடுது போயிடுவோம் அப்படின்னு நினச்சி வந்தால் நான் என்னத்த சொல்ல? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. ஆறு மனமே ஆறு, இந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு, தெய்வத்தின் கட்டளை ஆறு. அமைதியாருங்க எல்லாரும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். புரியுதா? உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இதெல்லாம் இல்லை வீட்டில். அதான் வேணும்னு பாடுதேன். கால் வந்துட்டு வா. சிரிப்புத்தான் வருது அந்த உலகத்தில். அதான் என்ன சொல்ல, சும்மா இருக்கலண்ணே. பிள்ளைக்கு வயசு எத்தனை? 3.5 வயசு வரை அவங்க அப்பன் சேர மாட்டாமனு மேலேருந்து உத்தரவு வந்திருக்கு. ஆனால் அவனை சேர்த்து வச்சு தரணுங்கிறது உன்னுடைய ஆசை. அதுக்கிடையில் எத்தனை சோதனை வந்தாலும் பிரியாமல் காப்பாற்றினா போதும்ல. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா யூடியூப் இப்போ ஆஃப் பண்ணால் தான் உண்மையை சொல்லணும். ஏன்னா ஓம் புருஷனும் விவரம் உள்ளவே, தெரிஞ்சுக்கா. நீ ஆஃப் பண்ணுப்பா. கழிந்த 4 மாதங்களாக ஒரு பெண்மணி என் புருஷன் கூட சேரணும் கோர்ட் வர போயிட்டாங்க. சேரணும் கோர்ட்டில் போய் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க முடியேன். போன மாதம் கூப்பிட்டு போயிட்டான். போன மாதம் வந்து நாங்கள் 2 சேர்ந்து வாழுதோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான். அதை மாதிரி உன் புருஷன் கோர்ட்டு வர போக மாட்டான். ஆனால் வீட்டுக்குள்ளே கோர்ட்டு வைப்பான், ஆர்குமெண்ட் பண்ணுவான். சரிண்ணா? உன்னை தூங்க விட மாட்டான். திடீர்னு 11 மணிக்கு எந்தி அப்படின்னு கொஞ்சம் சம்பாஷணை நடக்கும். சம்பாஷணை மீன்ஸ் பேச்சுவார்த்தை. இப்படி நடந்து நைட்டில் தூக்கமும் கிடையாது, மனவேதனை, வேலையும் இல்லை. இதெல்லாம் வேதனைகள். ஆனால் அவன் வேலை பார்க்கான். உனக்கு இந்த சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. அவனை மனதை திருத்தி வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. கண்ணை முடிக்கா கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்க. அந்த பேரை பார்க்க நான் கர்மசாமிக்கு இந்தா உன்னை ஏற்றுக்கிடுவோம், வர வைக்கிறேன். சேர்த்தாச்சு. பக்கத்தில் வா. அம்மாவுடைய ஐடியாவை ரொம்ப கேட்கக்கூடாது. உன்னுடைய நலத்துக்கு சொல்கிற மாதிரி தான் அம்மா ஐடியா சொல்லுவா, நல்லது தான் சொல்லுவா. உன் புருஷனுக்கு பிடிக்காது. என் முன்னாடியை வச்சு வழி நடத்த எனக்கு தெரியுங்க. ஓத்தா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைம்மா. வந்தாச்சா வேணே? அதனால் நீ ரொம்ப ஐடியா சொல்லக்கூடாது. என் பிள்ளை வாழ்ந்தா போதும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதோடு நிறுத்திக்கான். சரிண்ணா? லோன் எடுத்து அவன் அடைச்சிட்டு போகிறான். உனக்கு என்ன இருக்கட்டும். இப்போ அவன் முன்னாடி தானே வா, உன் பிள்ளை இல்லையே. அவன் பார்த்துக்கிடுவான், நான் பார்த்துக்கிடுவேன். வா, நல்லா நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க. உன் பொறுத்த உன்னை தேடி வந்துடுவான். நீ என்ன தேடி 3 முறை வா, ஓடிப்போ. கர்மசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். சென்னை மாநகர் தொண்டையிலிருந்து நெஞ்சு வர வலியும் வேதனையும் யாருக்கும் இருக்கா? யார் அது? என்னடா வலி உனக்கு? தொண்டை எங்கன வரைக்கும்? கால் வந்துட்டு சில பேரை
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகனே, நான் சொன்னால் வருத்தப்படுவியாடா? நீ வருத்தப்பட மாட்டேன். எல்லா டெஸ்ட்டும் பண்ணியா? பையாப்சி டெஸ்ட்டெல்லாம் பண்ணியாடா? பண்ணலை. சரி, கட்டு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு. தீராத நோய் கேன்சர் போன்ற செல்லுகள் உன் உடம்புல இல்லை, நான் பார்த்துட்டேன். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு உள்ளுக்கு வயிறு பக்கத்தில் ஒரு சைடு மட்டும் வலி எடுக்கு. உண்மையா? அந்த ஒரு சைடு வலிச்சு அப்படி கீழே வர இறங்குது. அந்த வலி இரணியாவை தொடுமா அல்லது வயிறோட நிற்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துடுவா. நம்ம பெரிய ஸ்கேன் சென்டரே வச்சுருக்கோம், நம்மள்ட்ட யாரும் பார்க்க வர்றதில்லை. இந்த நோய் பிணி வர்றதுக்கு மூடனை போல சிந்திச்சு செய்வன மந்திர தந்திரம் எதுவும் நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாதா. அப்படி எதுவுமே நடக்கலை. இந்த கிரகப்படி உனக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கணும்னு கணக்கு இருக்கு. ஆனால் குடலில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. வராது, காப்பாற்றித்தரேன் போ. கர்மசாமிக்கு கூட இருந்து காப்பாற்றுறேன், கடனை தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? நல்லா இருக்கா என் பிள்ளை? கர்மசாமி, என்ன குதிரை கோர்ட்டு வாசலுக்கு குதிரை போகுது. நீதிமன்றத்தில் யாருக்கும் வழக்கு இருக்கா? சென்னையில் யாருடாவே இருக்கா? என்ன விஷயம்? கால் வந்துட்டு வரலாம். டக் 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 அப்படி கோர்ட்டுக்குள்ளே போகுது. என்ன மேலே போய் பார்த்தேன், தொப்பி வச்சிருக்கு கட்டடத்தில். ஓ, இது நீதிமன்றமா? ஆனந்தம். தம்பி, யாரெல்லாம் வந்திய? ஆள் குறையுது, ஆள் குறையுத. வாங்க 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 வாங்க. யாருக்கு கூட அளவுங்க? பக்கத்தில் வா. என்ன செய்தவளுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? என்ன சொல்றாங்க? உன் பேர் என்ன பேருமா? உனக்கு இந்த வயிற்று வலி இருந்துச்சா? என்ன படிக்கிற? இந்த வலி என்னைக்கே நிப்பாட்டுமா? அதாவது த கேர்ஃபுல் சின்சியர் ஆஃப் பாடி. நம்ம எப்போ நம்முடைய உடம்பை பற்றி ரொம்ப அதிகமாக கவனிக்கிறோமோ அப்பொழுது ரத்தம் ஓடுறது கூட வலிக்கும். நம்முடைய கவனம் இப்போ எல்லாருக்கும் ஹீட்டாக இருக்குது, வெயில் ரொம்ப இருக்குது. உங்களுக்கு வெயிலை பற்றி சிந்தனை இருக்கா? உங்கள் சிந்தனையெல்லாம் எங்கே இருக்குது? ஏன் மேலே இருக்குது. நீங்கள் ஏன் மேலே சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு வெக்க தெரியலை, வெயில் தெரியலை. சரிண்ணா? அதே மாதிரி உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு ரொம்ப சிந்தனை இருக்கும் பொழுது, மூச்சு விடும் பொழுது கூட வலிக்குப்பா, இந்த ரத்தம் ஓடுறது கூட வலிக்குப்பாப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்? உணர்ச்சி வலி. என்ன படிச்சிருக்க நீ? என்ன படிக்கிற? 9th. நீ சின்ன பிள்ளை தான், ரொம்ப படிக்கலை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? MBA படிச்சிருக்கீங்க. சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் உண்டுமே, அது அவ்வளோதானே, ஹியூமன். அதுதான் அந்த ஹெச்ஆர் படிக்கும்பொழுது கொஞ்சம் அந்த ஹியூமன் சைக்காலஜி கொடுத்துருவான். வேறு ஒன்றும் உங்களுக்கு தெரியாது இல்லையா? நீ புரிஞ்சுக்கா முதல்ல. அதாவது மனம் உடலை பற்றி கவனிக்கிற பொழுது ஒரு சில வலி தோன்றும். அந்த வலியில் தசைநார்கள், நரம்பியலங்கள், இரத்த நாளங்கள் சற்று வலிமை இழந்திருந்தால் அது ஒரு நோய் போல் நமக்கு பிரதிபலிக்கும். ஆனால் இவனுடைய ரத்தத்தை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு கிருமிகளும் கிடையாது, நரம்பியல்லையும் எந்த மைனஸும் இல்லை. புரியுதா உனக்கு? ஆனால் ஒரே ஒரு விஷயம், கழுத்துக்கு மேலே தலையில் பாரமும் வலியும் இருக்கிற ஃபீலிங் அடிக்கடி இருக்கும். இருக்கா? இந்த விஷயம் இருக்கு ஒன்று. அதே மாதிரி மோஷன் ப்ராப்ளம் அப்பப்போ வர்றது மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும்.
இந்த ரெண்டும் உனக்கு அட்டாக் பண்ணும். அந்த வலியை இந்த வேதனையை இன்னைக்கு இப்போவே நிறுத்தி தாரேன். போதுங்களா? கால் வந்துட்டு கூப்பிடு கருப்பசாமிய. கத்தி கத்தி சொல்லியாச்சுல. இங்க வாமா, தாத்தாட்ட வா. உன் பேர் என்ன பேருடா? நிறைய பணம் தான் இழந்துட்டிய, கெட்டிக்கார பேர்லா. சந்தோஷம்டா. வா, நல்லா உட்காந்துடா. சமணம் போட்டு உட்காரு. பக்கத்தில் வா. எந்த இடத்துல வரி இருக்கோ அந்த இடத்துல உன் மனதை கவனத்தை செலுத்துவாயாக, என்னையும் நினைத்துக் கொள்வாயாக. இப்பொழுது பார். கூப்பிடு கருப்பசாமிய. குடி குடி குடி. குடி. தேய்ச்சி குடிச்சுக்கணும். இன்னையிலிருந்து நின்றும் அந்த வலியின் மீது இவளுக்கு கவனமும் வராது, அந்த வலி உணர்வும் அரெஸ்ட் ஆயிரும். சரியா? அந்த கோர்ட்டு கேஸை போய் பார்த்தேன். உங்கள் பத்திரத்தை பார்த்தேன். 2வது நிலை பத்திரம் தான். பூர்வீக பத்திரத்தில் உங்களுடைய 56வது ஆண்டுக்கு முன்னால் உள்ள பத்திரம் அது. சரிண்ணா? 5 தலைமுறைகள். 56ல் ரெஜிஸ்ட்ரேஷன் கைத்தடி பத்திரம். நான் சொல்கிறது நீங்கள் புரியாமல் சொல்கிறீங்க அண்ணன். அண்ணன் அந்த இப்போ வந்து கம்ப்யூட்டர் ரிஜிஸ்டர், ஆனால் அந்த நேரத்தில் கைத்தடி தானே. அந்த காலத்தில் உள்ள பத்திரம் தான். ஆனால் அதில் சிலர் குறுக்கிட்டு இருக்காங்க. அந்த பத்திரத்தை வந்து 2ஆம் நிலை பத்திரம்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், இன்னும் ஒரு சிலர் அந்த பத்திரத்தினுடைய சர்வே நம்பரை வச்சு அதில் எனக்கு சொந்தம் இருக்குன்னு குழப்பம் பண்ணியிருக்கிறாங்க. சரிண்ணா? அவங்க 2 வரையும் வெளியே தூக்கிட்டோம்னா உன் இடம் உனக்கு கிடச்சிரும். உடனே வாங்கி தரேன், காலில் வந்துட்டு வா. ஒரு தொழிலில் கொஞ்சம் பணம் போடலாம்னு எண்ணம் இருக்குடா, அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்ச நாள் நிறுத்தி வைப்போம், 3 மாதம் பொறுத்து செய்வோம். சரிண்ணா? பக்கத்தில் வரலாம். அதனால் அந்த நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பத்திரத்தை உங்களுக்கு செல்லும்படி ஆக்குவதற்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் வரை பொறுக்கணும். ஓராண்டு காலம் பொறுத்தா எல்லாம் வெற்றியாச்சு, சொத்து உனக்கே ஆச்சு. இந்த அப்படி ஜெயிச்சுக்கா. வாடா மகனே வா. ஆந்திராவுக்கு போண்டிருக்கா? ஹைதராபாத்துக்கு போக வேண்டியிருக்குடா. உன் பிஸ்னஸ் சொந்தமாக போவேன், போயிட்டு வருவேன், வெற்றி அடைவேன். ஓடு பக்கத்தில் வா. இந்தா மகளே, இதிலிருந்து செல்வாக்காயிரு, எல்லாம் நல்லா வச்சுக்கோ.